பிக் பாஸ் லைவ்ல கெமி ஒரு பயங்கரமான அக்யூசியேஷனை தூக்கி திவாகர் மேல வச்சிருக்காங்க. திவாகரை அட்டாக் பண்ணுன்றதுக்காக இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து கீழே போயிட்டு இந்த அளவுக்கு பண்ணுவாங்க நான் ஒரு பொழுதும் நினைச்சு பார்க்கல. கெமி லூசஸ் ஸ்கூல், அதுவும் பண்ண விஷயம் ரொம்ப கேவலங்க, சீப்பா இருக்குங்க, என்னால வார்த்தையே சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் ஆதிரை டைம் ஏதாவது ஒரு இடம் டைம் கிடைச்சாலும் நான் பூந்து விளையாடிடுவேன்ற மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு ஆதிரியை வெளுத்து வாங்கிட்டாங்க கெமி. அதை ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்துதான் ஸோ இவரை யாராவது அட்டாக் பண்ண மாட்டாங்களா, இவர் யாராவது தட்டி உட்கார வைக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு ஒரு பெரிய விருந்தே வலிச்சிருந்தாரியா திவாகர். அந்த மாதிரி சம்பவங்களை பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களுமே மறக்காம லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா ஒரு பக்கம் பார்வதி மற்றும் சுபிக்ஷாவோட பிரச்சனை நடந்திருக்கு. அதுல பார்வதியோட ஒரு பயங்கரமான திமிருத்தனத்தையும் ஆட்டிடியூடும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஒரு டிஸ்கஷன் அங்க ஒரு பெரிய இடத்துல நடந்துட்டு இருந்தது. அப்ப என்ன பண்றாங்க, கெமியை பேசிட்டு இருக்காங்க. கெமி இருந்து ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்க டைம்ல திவாகர் வந்து எப்பா சும்மா இருங்கப்பா, யாருக்காவது சப்போர்ட் பண்ணிட்டு இதில் ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திவாகர் சொல்றாரு. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா கெமிலாம் காண்டாயிட்டாங்க. ஏன்னா கெமி பேசுறாங்க, இவர் வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு. ஏன்னா கெமி வந்து இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு சுபிக்ஷாக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி திவாகர் கன்சிடர் பண்ணிட்டாங்க. பட் அவங்க சப்போர்ட் பண்ண வரல. அவங்களோட பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது இவர் குடுக்கல வந்துட்டார். உடனே என்ன பண்றாரு, நம்ம திவாகரை குடுக்கல வந்தா நான் இருக்கேன்ல, திவாகர் கிடம் போயிட்டு அசிங்கப்படுவதே நான் தான் அப்படின்ற மாதிரி திவாகரோட அப்படின்னு புத்திடுறாரு, வாயை மூடிடுறாரு கமருதீன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பார்வதி என்ன பார்த்து பேசு. பார்வதி என்ன பண்றாங்க, திவாகர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, பார்வதி வந்து நிக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டா வந்து நின்ன உடனே என்ன சொன்னீங்க, யாரை சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்க, என்ன பார்த்து பேசு, என்ன பார்த்து பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பார்த்து பேசு, என்ன பார்த்து பேசுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதா? சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவர் பாட்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல அவர் கண்டுக்கவே இல்லை, திவாகரை கண்டுக்கவே இல்லை. அப்போ என்ன பண்றாங்க, அந்த லாங் ஃப்ரேம்ல இருந்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு, உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்க. லாங் ஃப்ரேம்ல வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க சம்திங் ஷோஸ் லைக் மிடில் ஃபிங்கரை காமிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்படி மேலே தூக்கி தூக்கி திவாகர் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா மேல இருந்து இப்படி தூக்கி தூக்கி காட்டுறது வந்து இட் இஸ் வெரி ராங். ஓகே, ஒன்று. அதுக்கப்புறம் கண்ணை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க, என் வயிற்ற பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேன், என் வயிற்ற பார்க்கறியான்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல அது எனக்கு அந்த இதுல எனக்கு தெரிஞ்சது, அப்படி காமிச்சதே தப்பு. ஒரு பர்சனை போயிட்டு ஃபிங்கரை அப்படி காமிக்கிறதே பெரிய தப்பு. அதை பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அவர் வந்து ஸோ கண்ணை பார்த்து பேசும் போது இவங்க நின்றுட்டு இருக்காங்க. இங்க நம்ம இப்படியா மக்களே, கண்ணை பார்த்து இப்படியா தலையை சாச்சிட்டு இப்படியா பேச முடியுமா? அவர் பார்த்து பேசிட்டு இருக்க டைம்ல கண்ணை பார்த்து பேசுன்னு இவங்க நின்றுக்கிட்டு பேசுவாங்களாம். அதுக்கு வந்து வைத்த பாத்தியான்ற ஒரு கேள்வி வைத்து ஒரு மிகப்பெரிய அக்யூசியேஷனை தூக்கி அவர் மேல வைக்கிறாங்க. அக்யூசியேஷனை வைக்கிறதே பெரிய தப்பு. ஸோ நீங்க அவருக்கு ஆல்ரெடி கெமி வந்து வந்த நைட்ல இருந்து டில் நவ் திவாகரை டார்கெட் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். எந்த ஒரு பிரச்சனையா, நேத்து பிரச்சனையா இருக்கட்டும், இன்னைக்கு பிரச்சனையா இருக்கட்டும், திவாகர் ஏதாவது பேசிட்டா குறுக்குல வந்து இதன் மூலியமா ஒரு ஸ்கோப் எடுத்துக்கலாம், ஸ்கிரீன் பேஸ் எடுத்துக்கலான்ற மாதிரி வெரி வெரி ஒஸ்ட் சீப் பிஹேவியருங்க. இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து கீழே இறங்கி திவாகரை டீக்ரேட் பண்ணி ஒரு உமன் கார்டை யூஸ் பண்ணி அவர் அசிங்கப்படுத்தணுன்ற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப கேவலம். இதை பண்றதுக்கு என்னத்த சொல்றதுன்னு தெரியல, ஏதாவது அசிங்கமா பேசிடணுன்ற எனக்கே பயமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி ராங் பிஹேவியர் கெமி அவர்களே அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். அதுல வந்து அவர் எதுவுமே தப்பா பேசல, இப்படி நடந்திருக்குன்னு கருத்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்ற மாதிரி வார்த்தை விடுறது, ஏன்றதை பேசுறது. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, அதுல இது ரெண்டா இன்னொரு டைலாக் கேளுங்க, கிட்ட வராதிங்க, க்ளோஸா வராதிங்க, கிட்ட வராதிங்க. அவர் எழுந்துக்கிறாரு, ஏமா இப்பெல்லாம் பேசுற போமான்றாரு, கிட்ட வராதிங்க, க்ளோஸ் வராதிங்க, தொடாதீங்க. இவங்களே கிட்ட போறாங்க. ஐ மீன் அவர் வரல, மேடமே கிட்ட போயிட்டு கிட்ட வராதிங்க, தொடாதீங்கன்னா என்னது இது, என்ன ட்ரை பண்றீங்க கெமி, என்ன ட்ரை பண்றீங்க? ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்கன்னா அதை பார்த்து வைக்கணும். அங்க நடக்காத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் அலிகேஷன் வச்சு இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவர் வெளியே அமைச்சிடலாம், இதன் மூலியமா அவர் காலி பண்ணிடலாம்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்களா மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல பார்த்துட்டு இருக்கவங்க இந்த கேள்வி எல்லாம் கெமியை கேட்டுருக்கணும். ஒரே ஒரு நபரை தாண்டி வேற யாருமே கேட்கல. அதுதான் எனக்கு பெரிய வருத்தமா இருக்கு. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வரிசையா திவாகர் மேல வச்சுட்டு இருக்கான். அவரும் போமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எழுந்து வந்தாங்க தலைவி வேற மாதிரிங்க. ஆதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன், 3 நாள் ஸ்கிரீன்ல அவ்வளவா பெருசா வரலனாலும் அந்த பொண்ணு வந்து பேசுனா நறுக்குன்னு 4 கேள்வி டப்புன்னு கேட்டு போயிடுது. வந்து கெமி கிட்ட என்ன பேசுற நீ, ஃபர்ஸ்ட் எப்படி பேசுவ, இப்படிலாம் பேசக்கூடாது ஒரு விஷயத்த, நீ பாட்டு நின்றுகிட்டு பேசினேன்னு எப்படி பேசுவாங்க, அப்படிதான் அவரோட இன்டென்ஷன் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் இல்ல, நீ இப்படி பேசுறதே தப்பு. உடனே கெமி சொல்றாங்க, நான் அவர் அப்படி தப்பான பார்வையில் பார்த்தாருன்னு சொன்னேன், நீ இப்படி சொன்னாவே தப்புமா, நீ இப்படி தப்பான பார்வையில பார்க்கலன்றதெல்லாம் கிடையாது, நீ இப்படி வைத்த பார்த்து பேசுறியான்னு கேட்கறதே தப்பு.
என் கண்ணை பார்த்து பேசு, வயித்தை பார்த்து பேசுறேன்றதே ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட். இதுல நீ மீன் பண்ணலன்றதா சொல்லாத. சொன்னதே தப்பு. இது வெளியே பாக்குற மக்களுக்கு அப்படிதான் தெரியும், இதுவா தான் இருக்கும். இப்படிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு இடத்துல கூட போய் மன்னிப்பும் கேட்கல. நான் பேசினது சரிதான், தப்பு கிடையாது அப்படின்ற ரீதியில இன்னும் கெமி நிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் தெரியுமா? ஒரு பர்சன் மேல இவ்வளவு பெரிய ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க. அந்த அலிகேஷனை அது மட்டும் இல்லாம வரிசையா வச்சுக்கிட்டே போறீங்க. அதை ஒரு பாயிண்ட்ல கூட நம்ம பண்ணது தப்புன்னு ரியலைஸ் கூட பண்ணல. இதுதான் ஒரு மிகப்பெரிய சம்பவமா இருக்கு. அது ஆதிரியை தவிர வீட்டுல இருக்க ஒருத்தனும் தட்டி கேட்கலன்றதான் எனக்கு பெரிய வருத்தமாவே இருக்கு. வேற யாருக்கும் வாயில இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்களே, அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்படின்றாலாம் சொல்லலாம்ல. ஆனா அங்க அது எதுவுமே நடக்கல. இது பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற விஷயம். அந்த சுச்சுவேஷன்ல அவர் இல்ல, மேடமா எழுந்து நின்று இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. வெரி வெரி ஒஸ்ட் மக்களே. உங்களோட கருத்து என்ன? கெமி பண்ணது இருந்தா மறக்காம வீடியோக்கு லைக்க போட்டுங்க. எத்தனை பேர் போடுறீங்க நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து இந்த ஒரு சம்பவம் நடந்து முடியுதா? முடிந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? அடுத்து அந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுது, திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சுபிக்ஷா ஃபீல் பண்ணி சரி ஓகேங்க அப்படி இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன்ற மாதிரி அவங்க எமோஷனலா டவுன் ஆயிட்டு உட்காந்துட்டாங்க. காந்தி போறாரு பாருங்க. காந்தி ஒரு அருமையான ஆள். போயிட்டு பார்வதி மேல ஒரு கம்ப்ளைண்ட், கண்ணை பத்தி பேசினது ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அழுதுட்டு உள்ள ஓடிடுச்சு. இப்படி பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து தனி உலகத்துல இருந்து எப்பவுமே பேசுவார். பிரவீன் காந்தின்றவர் தனி உலகத்துல ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல தலைவன் எழுந்தாம் பாருங்க. எழுந்து சம்பவத்தை வச்சு செஞ்சு விட்டாப்பல. திவாகர் எழுந்து என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க கொஞ்சம் கம்முன்னு உட்காருங்க சார், எப்பா பார்த்தாலும் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு எது ஒரு முடிவு எடுக்க தெரியாம இப்படியும் எப்படியும் பேசிக்கிட்டு சும்மா உட்காருங்க, ஏதாவது கண்டென்ட் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, என்ன அன்நேச்சுரலா இருக்கு, ஒழுங்கா இருங்க சார்ன்ற மாதிரி வச்சு செஞ்சு விட்டாப்புல. நான் இது எதிர்பார்க்கவே, என்னடா பொசுக்குன்னு இப்படிலாம் பேசிவிட்டா அப்படின்ற மாதிரி ஸ்டாக் ஆயிட்டு இருப்பார் போல இருக்கு பிரவீன் காந்தி. இது எதிர்பார்த்தல, வாங்கிக்கிங்க, தேவையானதான் வாங்கி கேட்டீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு முடிவு, ஒரு டாஸ்கோட முடிவு எடுக்க தெரியாம அதுல ஏடாகூடமா பேசுறது, அதுல என்ன கான்டெஸ்ட்னே பேச தெரியாம பல விஷயங்கள் பண்றது, இதுக்கான பதிலடிகள் திவாகர் மட்டும் தான் கொடுக்க முடியுன்ற மாதிரி தரமா வச்சு செஞ்ச தருணங்கள் நல்லா இருந்துச்சு. இதுக்கு நடுவுல சபரிலாம் வந்துட்டு, அண்ணே உங்களுக்கு எதிராக எஃப்ஜே வந்து வெட்டிடுவேன்னு பேசினால அது தப்பு, அப்ப அது தப்புன்னும் போது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். இப்போ நீங்க அவரை விட பெரியவரை போயிட்டு நீங்க எப்படி பேசணும், உங்களை தப்புன்னு. எப்பா அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு, அவர் தப்பே பண்ணல. இவர் ஒரு விஷயத்த பேச தெரியாம ஏதோ ஒன்று பேசணுன்றதுக்காக பேசுறதும், இதை வந்து கரெக்டான பாயிண்ட்டை சொல்லுங்கன்றது இருக்குல்ல. அதுல திவாகர் பேச 100% ரைட்டு. ஒன்னு பதில எடுங்க, ஸ்டாண்ட் எடுங்க, ஜால்ரா அடிக்காதீங்க, ஏதோ பேசணுன்றதுக்காக பேசாதீங்கன்றது கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. இதுல என்ன தப்பு பண்ணார் திவாகர்? எனக்கு அந்த இடத்தில் திவாகர் எந்த விதமான தப்பும் பண்ணா மாதிரி இல்ல. இதுல கூட அவர் வந்து ஸ்டாண்ட் மாத்தி மாத்தி இது பண்றாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா என்ன, திவாகர் வந்து ஒருத்தர் பேசும்போது அதை கேட்கணும், அதை மட்டும் கேட்க மாட்டாரு தான் அவருடைய பெரிய ப்ராப்ளமே. அது மட்டும் தான் பிரச்சனை. மற்றபடி இன்னைக்கு இன்சிடென்ட் சைலண்டா தான் அந்த மனுஷன் இருந்தாரு. அந்த மனுஷனை நீங்களே இப்படி அடிச்சு 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 உலக லெவல் ரேஞ்சுக்கு ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவீங்க போல இருக்கு. இந்த 3 நாள்லயே திவாகர் இல்லாத ஒரு நாள் கண்டென்ட் இருக்குதா? நீங்களே சொல்லுங்க, ஒரு நாள் கண்டென்ட் இருக்குதா மக்களே? அந்த அளவுக்கு கண்டென்ட் இல்லாம இல்ல, திவாகர் தான் கண்டென்ட்ன்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் திவாகர் எப்படா சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. திவாகரை விட பல மோசமான கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, அதை விட பல பேர் டம்மி பீஸுங்க இருக்காங்கன்றது மட்டும் பார்க்க புரியுது. இந்த சீசனை பார்த்து நமக்கு ஏதாவது ஆகாம இருந்தா சரி, அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தோணுச்சு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பை கைஸ்.